ஒரு பிசினஸ் ஓனர் என்கிட்ட ஒன்று சொன்னாரு. 2 ஹவர்ஸ் தான் டெய்லி ஒர்க். பட் அதுக்கு 9000 பே பண்றேன்னு சொன்னாரு. பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 2 ஹவர்ஸ்ல அப்படி என்ன ஒர்க் இருக்குன்னு. நான் இந்த டவுட் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன ஆன்சரை பார்த்தா ப்ராப்ளம் வந்து எம்ப்ளாயி கிட்ட இல்லை, அவங்களோட ப்ராசஸ்ல தான் இருந்துச்சு. டெய்லி சேல்ஸ் எல்லாம் மேனுவலா நோட் பண்ணணும். இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கும் டெய்லி செக் பண்ணணும். டெய்லி ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். டே எண்டோட பேலன்ஸை கால்குலேட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு அரௌண்ட் டெய்லி 2 ஹவர்ஸ் ஆயிடுது. இதுக்கு 9000 வேற மந்த்லி. ஆனால் இங்கே ஆக்சுவல் ப்ராப்ளம் 9000 கிடையாது. இந்த எல்லா ப்ராசஸுமே மேனுவலாக பண்ணுறாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம். பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கூட ஆகலாம். டேட்டா இன்க்ரீஸ் ஆகலாம். ஹியூமன் எரர்ஸ் ஆகலாம். அதே போல் ஓனரும் அவரோட டிபெண்டன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் நடந்த உடனே இன்வென்ட்ரியில் அப்டேட் ஆகணும். ஸ்டாக்ல வர பேலன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணணும். டே எண்டோட சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டை சம்மரியாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும். சப்போஸ் ஓனர் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இது எல்லாமே அவருக்கு ரெடியாக இருக்கணும். டெக்னாலஜியோட பர்பஸ் எம்ப்ளாயை ரிமூவ் பண்ணுறது கிடையாது. எம்ப்ளாயை ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் மட்டும் கால்குலேஷன் பண்ண வைக்காம அவங்கள பிஸ்னஸுக்கான வேற ஒரு ஒர்க்கை பண்ண வைக்கிறது தான். உங்க பிஸ்னஸ்ல ரிப்பீட் ஆகிற மேனுவல் ஒர்க் எதுவும் இருக்கா? மேனுவல் ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுங்க. கேன்வராக்ஸோட உங்க பிஸ்னஸை ஸ்மார்ட்டராக க்ரோ பண்ணுங்க.